அவங்க உங்களை கீழே தள்ளுனதுக்கும், அவங்க உங்களுக்கு துன்பத்தை கொடுத்ததுக்கும், அவங்க உங்களை ஏமாத்தினதுக்கும், அவங்க உங்களை நம்பிக்கை துரோகம் பண்ணதுக்கும் சாயப்பா உங்கள் வாழ்க்கையில் ஒரு என்ட்ரி கொடுக்கத்தான். அப்போ அவங்க மேலேயும் தப்பு இல்லை, உங்கள் மேலேயும் தப்பு இல்லை. கடவுள் உங்கள் வாழ்க்கையில் பல விஷயத்தை செய்யணுன்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை அமைச்சு கொடுத்துருக்காரு. இது புரியாமல், இதை பற்றி தெரியாமல் நாம் பெரிய குழப்பத்திலையும் ஒரு விரக்தியிலையும் நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் தானே. அப்போ உங்களுக்கு இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு. சைரா, என் உயிரின் உயிரானவர்களே, உங்களை மற்றவங்க வீழ்த்த நினைக்கிற இடத்துல நீங்கள் அதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிடாதீங்க. உங்களை சுற்றியும் மனிதர்கள் இருக்காங்க. நீங்கள் இந்த மனிதர்கள் கூட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மனிதர்கள் உங்களை காயப்படுத்துவதற்கும், உங்களை கஷ்டப்படுத்துவதற்கும், உங்கள் வேதனைகளை துடிக்க வைப்பதற்கும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க உங்களை அடிக்கவோ சித்திரவதை பண்ணவோ மாட்டாங்க. அதை விட ஒரு பெரிய ஆயுதத்தை பயன்படுத்துவாங்க. என்றைக்குமே கடவுளோட நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு எப்பேற்பட்ட ஆயுதங்கள் தன்னை தாக்கினாலும் அதில் இருந்து மீண்டு வருவதற்கு அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஏன்னா கடவுள் ஒரு விஷயமும் ஒவ்வொரு விதமான இன்டென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் அத்தனை பேரோட கஷ்டம் நஷ்டம் என்ன அப்படின்னா, அடுத்தவங்க தான் மீது வாரி இறக்கக்கூடிய வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் தான் நம்மளை தாக்கும் ஆயுதம். உங்களை வீழ்த்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா உங்கள் மேலே இருக்கக்கூடிய அத்தனை குறைகளையும் பெருசுப்படுத்தி உங்களை கேவலப்படுத்தி நீங்கள் யாருன்னு தெரியாத அளவுக்கு இந்த சமூகத்தில் ஒரு அடையாளத்தை கொடுத்துருவாங்க. ஏன்னா இது நேற்று நடக்குது, இன்றைக்கும் நடக்குது, நாளைக்கும் நடக்கும். நேற்று நடந்ததை விட இன்னைக்கு நிறைய நடக்குது. இன்னைக்கு நடக்கிறத விட நாளைக்கு இதை விட நிறைய 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 நடக்கும். அதனால தான் சொல்கிறேன், எச்சரிக்கையோடு இருக்கணும். அடுத்தவங்க அவங்க மனசை காயப்படுத்தினாங்கன்னா நீங்கள் மனசார அதை ஏற்றுக்கிட்டீங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு இன்பங்கள், ஒரு பெரிய சந்தோஷம், அதை கடந்து வந்த தனம் எல்லாமே வரும். அதை ஏற்றுக்கலை அப்படின்னா தொடர்ந்து அவங்க சொன்ன வார்த்தையை ரிப்பீட்டடாக நீங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வெறுப்புணர்ச்சி மட்டும்தான் அதிகமாக இருக்கும். அந்த வெறுப்புணர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் எதையுமே வாழ விடாது, எதையுமே செய்ய விடாது. ஒரு சாய்ராமோட கேள்வி கிட்டத்தட்ட இப்படிப்பட்டதாக தான் இருந்தது. நான் எத்தனையோ பேருக்கு நல்லதை பண்ணியிருக்கேன், ஆனால் பண்ணி இருந்தோம், நான் இவ்வளோ தூரம் வளர்ந்தோம், எவ்வளோ அந்தஸ்தில் இருந்தும், நான் உதவிகள் செஞ்சோம், என்னுடைய பெயரை புகழை கெடுக்கிறதுக்குன்னு என்னோட உறவுகளே எனக்கு சதி பண்ணும்போது மனசு வெறுத்து போயிடுச்சு. இந்த உதவிகள் செஞ்சே என் பேரை கெடுத்துக்கிறதுக்கு எந்த உதவிகளும் செய்யாமல் இருக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இது சரியா தப்பான்னு கேட்ட கேள்வி எனக்கே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்ல மனிதர்கள் அப்படின்றதே ரொம்ப கம்மியாக போயிட்டாங்க இன்றைக்கி. ஸோ ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு உதவி எதை வச்சு செய்கிறான் தெரியுமா? இவனால் நமக்கு உதவி ஆகும் அப்படின்னு நினச்சி அவன் அந்த உதவி செய்கிறான். அப்படி அவனுக்கு அந்த உதவி செய்ய முடியாத இடத்துல திருப்பி உதவி செய்ய முடியாமல் ஒரு மனுஷன் இருந்தால் அவனுக்கு இவன் எந்த உதவியும் செய்யலை.
அப்போ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவிகள் செய்வதை நிறுத்துறதால உங்கள் பாவங்கள் முடிவு பெறவே இல்லை, உங்கள் புண்ணியம் ஆரம்பிக்கவே இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு உயரத்தில் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாதிரியான நெருக்கடியையும் நீங்கள் சந்திக்க தான் வேணும். என்றைக்குமே சில விஷயத்த ஏற்றுக்கோங்களே. ஏற்றுக்கிறத தாண்டி வேற எந்த ஒரு நல்ல வழியும் இங்கே இல்லை. ஏற்றுக்காமல் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப பிரச்சனைகளுக்கு அது அடிப்படையாக அமைஞ்சிடும். அதனால் மற்ற மனுஷங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நாம் ஏற்றுக்காமல் போயிட்டாலோ இல்லை ஏற்றுக்கிட்ட மனம் வருந்தினாலோ அது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு பிரச்சனை. அவங்க அவங்கள வீழ்த்தணும்னு நினச்சாங்க. அந்த அவங்களுக்கு தர வேண்டிய வெற்றியை நீங்கள் ரொம்ப ஈஸியாக தேடி கொடுத்துட்டீங்க நீங்கள் வருத்தப்படுவதன் மூலமாக. யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், என்னுடைய நற்பண்புகளை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி சவால் எடுங்களே. சேலஞ்ச். இன்னும் 10 மடங்கு அதிகமாக செய்யணும்னு நினைங்க. கடவுள் உங்களை நேசிப்பார். 1000 குறைகள் சொல்கிற இடத்துல இன்னும் நீங்கள் ஸ்ட்ராங்காக நில்லுங்க. இன்னமும் நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கடவுள் உங்களுக்கு துணை நிற்பார். உங்கள் தோளுக்கு பக்கத்தில் வந்து நிற்பார், உங்களை விடமாட்டார். நீங்கள் கண்டிப்பாக அவர் மூலமாக நீங்கள் பேலன்ஸ் பண்ணுவீங்க. இந்த வாழ்க்கையில் பல சிறப்பான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். நிறைய நல்ல மனிதர்கள் ஒதுங்கி இருப்பதற்கு காரணமே இந்த மாதிரியான கெட்ட பெயரை எனக்கு ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு. ஸோ ஈவன் என்னோடய லைஃப்லேயும் நிறைய நடக்கும். அதை பற்றி நான் கவலைப்படவே இல்லை. ஏன்னா என் லைஃப்பை நான் எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறேன்னா ஒரு யோகி போல கொண்டு போகணும். ஒரு யோகியோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? உப்பு சப்பை இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்கான வாழ்க்கையாக மாறும். ஆரம்பத்தில் அப்படி தோணும், ஆனால் நம்மளை விட ஸ்ட்ராங்கான மைண்ட் இருக்கக்கூடிய மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு we are in strong. நம்ம மைண்டு ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்ம எண்ணம் ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்ம கோல் ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்மளோட வழி ஸ்ட்ராங்காக இருக்கும். நமக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை ஆசீர்வாதங்களும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை வீழ்த்தவோ உடைக்கவோ யாராலையும் முடியாது. ஒரு பெரிய இரும்பு இருக்குது, அந்த இரும்பை நீங்கள் அடிக்கணும்னு நினச்சி கையை வச்சு அந்த இரும்பில் குத்துனா இரும்புக்கு பாதிப்பு வருமா இல்லை உங்கள் கையுக்கு பாதிப்பு வருமா? ஸோ உங்கள் கைக்கு தான் பாதிப்பு வரும். ஏன்னா இரும்பை விட கையோட பவர் கம்மி. ஒரு செவுத்துலேயே நம்ம கையை வச்சு அடின்னு அடித்தாலும் செவுறு உடையாது, கை உடைஞ்சு போகும். ஸோ கடவுள் கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதமும் ஒரு இரும்பை போல, ஒரு செவுத்தை போல. அதை யாராவது தடுக்கணும் அழிக்கணும்னு நினச்ச முயற்சி பண்ணாங்கன்னா முயற்சி பண்ணவங்களுக்கு தான் செய்தாரோ, உங்களுக்கு செய்தாரும் கிடையாது. ஏன்னா நீங்கள் அவரால் காக்கப்படுகிறீர்கள். மிகப்பெரிய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இது நடக்குது. ஆரம்பத்தில் அப்படி தாங்க கஷ்டம் இருக்கும். ஆரம்பத்தில் பல பேர் உங்கள் மனசை கஷ்டப்படுத்த தான் செய்வாங்க. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நல்லது நிச்சயமாக செஞ்சுருக்கலாம். ஆனால் எங்கேயாவது நீங்கள் தவறி விட மாட்டீங்களான்னு நினச்சி ஒரு குரூப்பே காத்துக்கிட்டு இருக்கும் உங்கள் குடும்பத்துக்குள்ளே. தவறி விழுந்துட்டீங்க அப்படின்னா அது நிச்சயமாக உங்களை முடிச்சிடும். அதுக்காக நம்ம நல்லது செய்யாமல் இருந்துட முடியுமா? உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களை அந்த குரூப் காத்துக்கிட்டு அந்த குழியில் தள்ளுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்குதோ அதை விட பெரிய குழியில் அவங்க விழுவாங்க சரிஞ்சு. அப்போ கூட நீங்கள் அவங்கள காப்பாற்றக்கூடிய மனநிலையில் இருப்பீங்க. அப்போது அதுக்கு அப்புறம் அவங்க வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு உங்களுக்கு வணக்கம் சொல்லுவாங்க, நன்றி சொல்லுவாங்க. நாம் நன்றி சொல்கிறதுக்காக எந்த உதவியும் பண்ணலை, நம்ம நேச்சுரலே உதவி செய்கிறது தானே.
இங்கே எத்தனை பேருக்கு நான் நேச்சுரலாகவே அப்படி தான் இருக்கேன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எவ்வளோ பெரிய சதி வலையில் சிக்க வச்ச ஆட்களுக்கும் பிரச்சனைன்னு ஒன்று வந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன்னு என்னைக்கு நீங்கள் உங்கள் மனசில் ஒரு இரக்கம் கருணை இருக்கோ அந்த இடத்துல தெய்வம் குடி நிற்குது. மறுபடியும் சொல்கிறேன், ஆரம்பத்தில் எல்லாமே தோல்வியை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே இவ்வளோ தூரம் பண்ண நமக்கு இவ்வளோ பெரிய துரோகமா? ஆமா, துரோகம்தான். ஆனால் எந்த அளவுக்கு நல்லது செஞ்சும் உனக்கு துரோகம் நடக்குது, நல்லது செஞ்சு உனக்கு துரோகம் நடக்குதுன்னா அந்த கடவுள் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? நீ துரோகத்தினால வீழ்த்தப்படுகிறாய். இப்ப நீ வீழ்த்தப்பட்டிருக்க. இப்ப கடவுளோட பார்வையும் கடவுளோட கையும் ஓ மேல இருக்கு. எவனோ ஒருத்தன் பிடிச்சி கீழே தள்ளி விட்டா நீ விழுந்து கிடக்குற. விழுந்த உடனே கடவுள் தூக்கி நிறுத்துறாரு. இதுக்கு மேலே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க உங்கள் வாழ்க்கையில். ஸோ அவங்க பிடிச்சி தள்ளணுன்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கடவுள் உங்களை எடுக்கணும் தான், கடவுளோட கையில் நீங்கள் நிற்கணும் தான். இது நமக்கு அப்போ புரியாது. ஏன்னா நான் திரும்ப சொல்கிறேனே, நாம் தான் ஒரு எமோஷ்னல் இல்லை. நமக்கு நல்லது நடந்தால் மட்டும்தானே கடவுளுக்கு தேங்க்ஸ் பண்ணுவோம். கெட்டது நடந்தால் கடவுள் பக்கம் கூட திரும்ப மாட்டோமே. ஸோ ப்ராப்ளமே இதுதான். கீழே விழுந்துட்டா கண்ணு தெரியல, நமக்கு கை காலில் வேலை செய்ய மாட்டேங்குது. ஆனால் கீழே விழுந்துட்டா கண்ணு தெரியணும், கையும் காலும் இன்னும் 10 மடங்கு வேலை செய்யணும். கீழே அவங்க கொண்டு போய் போட்டதுக்கு காரணமே சாயப்பா அவங்க கையை பிடிக்க மட்டும்தான். ஸோ துன்பத்தில் நீங்கள் படு கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரே விஷயம், சாயப்பா உங்ககிட்ட வரணும்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குது. உங்களை பல பேர் அவமானப்படுத்திட்டாங்க, யாரும் உங்களுக்கு உதவி செய்யலை. உங்களை பார்த்தா எல்லாம் 100ல் ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ வேகமாக ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு காரணமே கடவுள் உங்ககிட்ட வருவதற்காக தான். உங்களை சுற்றி ஒரு அதர்மம் நடக்குதுன்னா கடவுள் உங்ககிட்ட வருவதற்காக மட்டுமே. ஸோ துன்பம் மழை போல இருக்குதா, கடவுள் உங்களிடம் வருவதற்காக மட்டுமே. சரிங்க, நான் துன்பத்தில் தான் இருக்கேன், கடவுள் வரலையே. கடவுள் ஏன் வரல? இதுக்கு பதில சொல்லுங்க. அதுதான் நான் சொல்கிறேன், ஒரே விஷயந்தான். நீங்கள் எமோஷனலாக துவண்டு போயிட்டீங்க. உங்கள் கண்கள் வேலை செய்யலை, கை வேலை செய்யலை, கால் வேலை செய்யலை, உடம்புல எந்த பகுதியுமே வேலை செய்யலை கீழே விழுந்த உடனே. அப்புறம் எப்படி? அப்போ கீழே விழுந்த உடனே நம்ம எந்திரிச்சு நிற்கிறோம் இல்லை, அந்த எந்திரிச்சு நிற்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா சாயப்பா உங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய இடத்துல அவர் இருப்பார். இதுதான் பிரச்சனை. ஏன்னா துன்பம் வந்தவங்க அத்தனை பேருமா தொத்து போயிட்டாங்க. ஸோ எத்தனையோ பேர் நம்ம பார்க்குறோம், எத்தனையோ தோல்வியையும் எத்தனையோ அவமானத்தை சந்தித்தவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வரலையா? உங்கள் பதில் என்ன? யாருமே வரலையா? மகாத்மா காந்தியடிகள் எவ்வளோ கஷ்டத்தை சம்பாதிச்சாரு, எவ்வளோ துன்பத்தை சம்பாதிச்சாரு, எவ்வளோ அவமானத்தை சம்பாதிச்சாரு, எத்தனை அடி, எத்தனை வலி. பட் எப்படி ஜெயிச்சாரு? மகாத்மா. ஆத்மாவில பெருசு மகாத்மா. ஏன் அவருக்கு அந்த மகாத்மா காந்தின்னு பேரு? ஏன் அந்த காந்திக்கு முன்னாடி அந்த அடைமொழி மகாத்மா? ஸோ அவரு துன்பத்தில் இருந்து தானே சந்தோஷமா ஒரு வாழ்க்கைக்கு வந்தாரு. ஸோ இது மாதிரி நிறைய பேரை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எத்தனையோ பேர். யார் உங்களுக்கு வேணும் சொல்லுங்க? ஒரு 100 பேர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறாங்கன்னா ஒரு 10 பேர் வேணால் பரம்பரையாக வந்திருக்கலாம். ஆனால் மீதி இருக்கக்கூடிய 90 பேர்
துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு மிதிப்பட்டு அடிப்பட்டு ஒரு வேலைக்கு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் மாற்று துணிக்கு கூட வழி இல்லாமல் நின்று ஜெயிச்சு வந்து இன்னைக்கு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காங்கன்னா ஏன் நம்மளால முடியல? நீங்கள் பெருசாக சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டாம். நான் அப்படிப்பட்ட இடத்துல நான் உங்களை வைக்கல. ஏன் அப்படின்னா ஒரு பேசிக் லைஃப்பை வாழறதுக்கு கூட முடியாத நம்மளால. அப்போ பேசிக் லைஃப்பை வாழ்ந்தால் நம்ம அந்த இடத்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கலாம். நாங்கள் உருவாக்க முடியாதுன்னு சொல்லலை. நீங்கள் சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்காக பெருசாலாம் போராட வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு நார்மல் லைஃப்பை வாழ்வதற்கு கூடவா நம்மளால் சாத்தியம் இல்லை? ஒரு நார்மல் லைஃப்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்த இடத்துக்கு நம்ம போக முடியுன்றது ஏன் உங்களுக்கு இன்னும் புரியாமல் இருக்குது? கடவுள் கைவிட்டுட்டாரா? மனுஷங்க கைவிட்டா கடவுள் கைவிட்டுருவாரா? மனுஷங்க கைவிட்டா கடவுள் கைவிட மாட்டார். இது என்னைக்கு புரியுதோ அன்னைக்கு தான் உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை பிறக்கும். மனிதர்கள் எங்கே கைவிட்டாங்களோ அங்கே கடவுளோட துணை ஒரு மனுஷனுக்கும் இருக்குது. ஆனால் இதை உணரக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கணும். இதை உணர முடியாத இடத்துல இருந்து தான் வாழ்க்கையில் எல்லாருமே துன்பத்திலேயே போயிட்டாங்க. துன்பத்தில் பிறந்து துன்பத்தில் வாழ்ந்து துன்பத்திலே மாண்டவங்களும் ஜாஸ்தி. ஸோ துன்பத்தில் பிறந்து இன்பத்தில் முடிஞ்ச கதை ரொம்ப கம்மி. ஸோ எந்த விஷயத்தையும் சரி, மனுஷனுடைய ஆற்றல் ரொம்ப சக்தி வாய்ந்தது. இன்னைக்கு ஒரு கண்டுபிடிப்பும் மனுஷன் தான் கண்டுபிடிச்சான், வேற்று கிரகவாசிகள் கண்டுபிடிக்கல. திரும்பவும் சொல்கிறேன், நம்ம அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்க வேண்டாம். நினைக்கிறத நினச்சிக்கோங்க, நான் தப்பு சொல்லலை. நினைக்கிறது நல்லது தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, அவ்வளோ பெருசால நம்ம திங்க் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை. நம்ம ஒரு பெருசாக ஒரு இன்வென்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படிலாம் திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு லைஃப்பை சந்தோஷமாக வாழணுமா இல்லையா? அதை தான் நான் சொல்கிறேன். முதல்ல உங்களோட லட்சியம் பெருசாக இருக்கட்டும், ஆனால் அதை அடைய வேண்டிய பயணத்தை ரொம்ப சிம்பிளாக்குங்க. இன்ச் பை இன்ச் அதை அனுபவிங்க. சின்ன சின்ன வெற்றியை கூட பெரிய வெற்றியாக நினச்சி மனசுக்குள்ளே கொண்டாடுங்க, வெளியில் கொண்டாடாதீங்க. நாம் தோல்விகள் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடுன்றதுக்காக நாமளே ஒரு வெற்றி அப்படின்ற ஒரு இடத்த ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்கி அதில் தான் நாம் வாழ முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். முதல்ல அந்த இமேஜினேஷனை உடைக்கணும். அதை உடைச்சி தான் மறுபடியும் புதுசாக ஆக்கணும். அதுக்கு மேலேயே செய்யக்கூடாது எதுவுமே. ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனி திறமைகள் ஏராளமாக இருக்கு. உங்களால் எந்த ஒரு விஷயத்தை முடியணும்னு நினைக்கிறீங்களோ அது நிச்சயமாக முடியும். உங்களுக்கு எது எதெல்லாம் பாசிபிள் இருக்கோ அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டி எத்தனை பர்சன்டேஜ், எவ்வளோ நெகட்டிவிட்டியோட இருக்கிற பர்சன்டேஜ் எவ்வளோ, இதை எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற நீங்கள் பிரித்து பார்க்கக்கூட நம்மளால் முடியலன்னா அப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன பெருசாக வாழ்ந்துட்டோம், என்ன பெருசாக சாதிச்சிட்டோம்? கொஞ்சம் உங்கள் மைண்டை யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் திங்க் பண்ணுங்க சொல்லக்கூடிய விஷயத்தை. அப்போ தான் சாய்ப்பா எந்த வழியை உங்களுக்கு காட்ட போகிறாருன்றது உங்களுக்கு புரியும். வழி தெரியாமல் பிதுங்கி நிற்கிறோம், ஆனால் அவர் வழியை நிச்சயமாக காட்டுவார், காட்டாமல் போக மாட்டார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் கண்டிப்பாக வழிகள் இங்கே கடவுளால் காட்டப்படுது. ஆனால் மனுஷன் உணரலை. உணராமல் ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அது கடவுளோட தவறா இல்லை மனுஷன் தவறா? நாம் தேவையில்லாத ஆர்குமெண்ட்டை தான் பண்ணிகிட்ருக்கோம். கடவுள் இருக்காரா இல்லையா?
இந்த இடத்துல ஆர்குமெண்ட்டை இப்படி பண்ணியிருக்கலாமே, நான் சரியாக தான் வாழ்ந்தேனா வாழலையா? இந்த மாதிரி ஆர்குமெண்ட் யாரும் பண்ணுறது இல்லைல்ல. ஏன்னா அது உங்களுக்கே சுடும். கடவுளை தொட்டால் சுடாது, நம்மளை தொட்டால் சுடும். நான் நிறைய விஷயத்த நான் எனக்குள்ளே ஆர்கியூ பண்ணியிருக்கேன். ஏன் வெளியில் வர முடியல, எதனால், என்ன பிரச்சனை அப்படின்றது தெளிவாக நான் முடிஞ்ச அளவுக்கு எனக்குள்ள நான் கேள்விகள் நிறைய கேட்குறேன். கேட்டு அதுக்குரிய பதில்கள் எனக்கு கிடைக்குது. ஆனால் பதில்கள் கிடைச்சும் சில நேரத்தில் அந்த பதில்களை அக்செப்ட் பண்ணாமல் நான் வேறு வழியில் போகும்போது அது மறுபடியும் சம்டைம்ஸ் இடைஞ்சலாக இருக்குது. அப்போ இதுதான் இதுக்கு பதில், அப்போ இந்த வழி தான். ஸோ இந்த பதிலுக்கு இந்த வழி. ஸோ இந்த வழியில் போகாமல் நீ ஏன் மாற்று வழியில் போகிற? மாற்று வழியில் போனால் உனக்கு கண்டிப்பாக பிரச்சனை வருமா வராதா? ஸோ கடவுள் இண்டிகேட் பண்ணிட்டாரு, நீ இந்த வழியில் போ, இது உன் ரூட்டு, இது எல்லாம் நீ அவங்க ரூட்டில் போக முடியாது, இது உன் ரூட்டு, நீ இந்த ரூட்டை மாற்று. நீ அந்த ரூட்டில் போனால் அது உனக்கு மேலும் மேலும் பிரச்சனை கொடுக்கும். ஏன் பிரச்சனையை தேவையில்லாமல் தலையில் வாரி போட்டுக்கிற? பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை உனக்கு கொடுத்தாச்சு, இதுதான் நீ செயல்படுத்தணும், இப்படி தான் நீ வாழணுன்றதுலேயும் தெளிவாக இருக்கிற இடத்துல நீ இருக்கும்போது நீ ஏன் தேவையில்லாத குழப்பங்களை சொந்தமாக்கிக்கிற? இதெல்லாம் நமக்குள்ள கேள்விகள் கேட்கும்போது வரக்கூடிய பதில்கள். நம்ம நினைச்ச மாதிரி யாராலும் இருக்க முடியாது. நான் நினைச்ச மாதிரி தான் ஒரு மனுஷன் இருக்கணும் அப்படின்னு நேற்று நினைச்சுங்க இருந்தாங்க, ஆனால் இன்னைக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. நாம் நினைக்கிறோம் நாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு. அப்படி இல்லை. அப்படி தான் இருப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா 100% நமக்கு ஏமாற்றம் 100% கிடைக்கும். ஸோ மக்களை வெறுத்துடுவோம், மக்களை அடியோடு வெறுத்துடுவோம். ஸோ இதை எல்லாத்தையும் கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு அதிசயம் நடக்கணுன்றதை தாண்டி உங்கள் வாழ்க்கையில் ஒரு அமைதி நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அமைதி நடந்தால் தான் அடுத்தது அற்புதம் நடக்கும். இங்கே நான் கேள்வி கேட்குறேன், ஆன்சர் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு அமைதி வேணும்? எத்தனை பேருக்கு அற்புதம் நடக்கணும்? ஓப்பனாக ஃப்ராங்காக பேசுங்க. எனக்கு அற்புதம் மட்டும் நடந்தால் போதும், எனக்கு அமைதி மட்டும் நடந்தால் போதும். எனக்கு இந்த கேள்வியை நீங்கள் கேட்டீங்கன்னா நான் ஒரே விஷயம் பதில் சொல்லுவேன், அற்புதம் அது இல்லை, அமைதி. எனக்கு தேவை அமைதி. அற்புதம் அதிசயம் நடந்தால் அமைதி இல்லைன்னா அது வேல்யூவே இல்லை. ஸோ அமைதியில் இருக்கும்போது எவ்வளோ பெரிய துன்பங்கள் வந்தாலும் அப்பையும் நான் அமைதியாக இருக்கேன்னா நான் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். என் மனசில் எந்த ஒரு இடத்துலையும் வீக் ஆகலைன்னு அர்த்தம், இன்னும் தெளிவாக இருக்கிறேன்னு அர்த்தம். சாகிற வரைக்கும் அதே தைரியத்தோட அதே கெத்தோட இருப்பேன்னு அர்த்தம். தட்ஸ் அ பீஸ் ஆஃப் மைண்ட். எத்தனையோ பேருக்கு கடவுள் அற்புதம் செஞ்சுருக்காரு, ஆனால் பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்குதா? நம்ம நினைக்கிறோம் அற்புதம் செய் கடவுளே கடவுளே கடவுளேன்னு. நீங்கள் கேட்குறதால அவர் செய்கிறாரோ செய்யலையோ, ஒருவேளை அற்புதம் நடந்திருக்கலாம், எப்பயோ ஒரு அற்புதம் நடந்திருக்கும், நடந்துச்சு, முடிஞ்சிருச்சு. ஆனால் அமைதின்றது இருக்கா? இல்லையே. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கர்மாவை நம்ம சந்திக்கிறோம். அது நல்ல கர்மா அப்படின்னா நல்ல பலனை கொடுக்கும். மோசமான கர்மாவை நம்ம சந்திக்கணும்னா அது மோசமானதை தானே கொடுக்கும். ஸோ இது எல்லாருடைய வாழ்க்கையிலே நடக்கும், என்னோட வாழ்க்கையில் நடக்கும், உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். ஆனால் எல்லாத்தையும் எதிர்கொண்டு நம்ம சமாளித்து வரோமே, அதுதான் இங்கே பெரிய எத்திக்ஸ். அதை நீங்கள் மீறுங்க, உங்கள் தடைகளை மீறுங்க. தடை வந்துடுச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறதை விட்டு தடையை மீறுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை மீறுங்க. ஒவ்வொரு தடையும் உங்கள் வாழ்க்கைக்கு வெற்றியை அமைச்சு தரும். தடைகள் வந்துடுச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறத விட்டுட்டு இந்த தடைகளை தாண்டினா என் வாழ்க்கை இன்னமும்
சந்தோஷமாக இருக்குமே, இன்னமும் அர்த்தமுள்ளதாக இருக்குமே, அந்த நினைப்போட கடந்து பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு சாய்ப்பா அழைச்சிட்டு போவார். என்றைக்குமே சில டெக்னிக்ஸ் தாங்க. கடவுள்கிட்ட சில பல விஷயங்கள் நெருங்க நம்ம எந்த மாதிரியான டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுறோம் அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். அதை ஒவ்வொருத்தவங்களோட அனுபவ ரீதியாக தான் எடுத்துக்க முடியும். என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னா நான் 2-3 தடவை சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ கரெக்டாக அந்த விஷன் கிடைக்கும், கிளியர் பிக்சர். எஸ், இதுதான். புதுசாக ஒரு மாற்றத்தை அக்செப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ அதை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக பழைய வாழ்க்கையில் மறுபடியும் போராடி தோக்கிறதுன்னு முட்டாள்தனம் தானே. ஸோ அதை எல்லாத்தையும் கடந்து போகும்போது நமக்கான ஒரு சில வழிகள் கிடைக்கும். ஸோ மாற்றத்தை அக்செப்ட் பண்ணும்போது, அது வழிகளை ஏற்படுத்தும் போது கலங்கக்கூடாது. அதை தாண்டி நின்று போராடணும். அந்த வழிகள் கொஞ்ச நாளில் காணாமல் போயிடும். நம்ம நடக்கிறோம், திடீர்னு அடிபடுது. அப்போது நாம் அந்த இடத்த கவனிக்கலை. நம்ம கவனிக்காமல் இருக்கிறதால அடிபட்டுச்சு. இப்போது ஒரு சேரே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நடக்கிறீங்க, டக்குன்னு காலில் அடிபடுது. அடிபட்ட உடனே அந்த சேரை திட்டுறவங்க ஜாஸ்தி, நம்மளை திட்டுறவங்க கம்மி. இந்த சேர் எங்கேருந்து தான் வந்தது தெரில, இங்கே நின்று இங்கே வச்சதால நான் இடிச்சேன்னு. அப்போ அந்த சேர் அங்கே இருக்குதுன்னு அந்த கவனம் உங்களுக்கு இல்லை. அப்போ உங்களை நீங்கள் திட்டாமல் சேரை திட்டுறீங்கன்னா இப்படி தான் காரணம். வேறு லெவலில் போயிட்டுருக்குது. அப்போ ஒரு இடத்துலையும் நமக்கு ஆழ்ந்த கவனமும் ஒரு ஆழ்ந்த வழிகாட்டுதலும் இருந்துடுச்சுன்னா எல்லா விஷயங்களும் புரியும். ஸோ வழியை அக்செப்ட் பண்ணும்போது தப்பு உங்கள் மேலே தான் அப்படின்றத நீங்கள் முழுசாக நம்பினா மட்டும்தான் இந்த வழியை அக்செப்ட் பண்ண முடியும். ஒன்றும் இல்லை, ஒரு தடவை நான் லேட்டாக ட்ரெயின் ஏறினேன். ஆக்சுவலி அந்த ட்ரெயின் 12:30 நைட்டு. இப்போ 1ஆம் தேதி அன்றைக்கி நான் புக் பண்ணுறேன்னா நான் எனக்கு அது நைட்டாக அது ஏதோ ஒரு கன்ஃபியூஷனில் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். இது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. கரெக்டாக அந்த வண்டி செங்கல்பேட்டுக்கு வருது. நாங்கள் 12:30க்கு நான், அப்பா, அம்மா, இன்னும் ஒரு 6-7 உறவுகள் எல்லாம் வெயிட் பண்ணுறோம். அந்த கோச்சில் ஏறுறோம். ஏறின உடனே எங்கள் கோச்சில் எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. நானும் என்னடா அது டிடிஆர் காசை வாங்கிட்டு எல்லாத்தையும் அலோவ் பண்ணிட்டாருன்னு, எங்கே அந்த டிடிஆர் நான் அப்பாட்ட சொன்னேன். அப்பாவும் ஒரு ஆட்டம் போட்டார். எங்கடா இப்படிலாம் பண்ணுறாங்க பாரு, அதுக்குள்ளே டக்குன்னு எல்லா சீட்லேயும் இதாகிடுச்சு. ஒன்றுமே புரியல. அங்கே தூங்கிட்டு இருக்கிறவங்கள எங்கே எழுந்துருங்க, எங்கே பர்த்துங்க, நீங்கள் பாட்டு தூங்குறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க இல்லைங்க இது எங்கள் சீட் தான். S1 S1 15 15 சார் கொஞ்சம் காட்டுங்க, டிக்கெட்டை காட்டுங்க. அப்போ தான் பார்க்குறேன், சார் இது நேற்று நைட்டு போகிற ட்ரெயின் சார், நீங்கள் அதை விட்டுட்டு இன்றைக்கி ட்ரெயின் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு. அதுக்கப்புறம் அப்படியே கட்சப்புன்னு ஆகிட்டாங்க. அப்போ வேறு ரொம்ப பேசுகிறாரு, எங்கே அந்த டிடிஆர் ஐயோ போச்சு, நீங்கள் மாட்டின 7 பேர் வித்தவுட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரின்னு. அப்புறம் தான் சொன்னப்பா, இங்கே பாருங்கள், அதாவது நான் டிக்கெட் புக் பண்ணது நேற்று 12:30 மணின்றது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு எனக்கு. இன்றைக்கி இந்த டிக்கெட் செல்லாது. 12 மணிக்கு மேலே அடுத்த நாள் தான். அது எனக்கு ஏதோ ஒரு புத்தி மாறிடுச்சு. வந்துட்டோன்னு எல்லோரும் அமைதியாகிட்டோம். அப்போ அந்த தப்பு ஒத்துக்கிட்டதால அமைதியாகிட்டோம். ஒத்துக்கிறன்னு அமைதியாக இருப்போமா? 2 விஷயம் தான் இங்கே நடக்குது. இது சாதாரண ஒரு விஷயம்னு சொல்லிக்கலாம். ஆனால் நம்ம மேலே தப்புன்னா பொட்டி பாம்பு மாதிரி அடங்கிடுறோம். நம்ம மேலே தப்பு இல்லைன்னா சேரும் பாம்பு மாதிரி, பாம்பு ஒன்று தான் அடங்கிருக்குதா இல்லை ருத்ர தாண்டவம் எடுக்குதான்றதா இப்போ விஷயமே. அதுக்கப்புறம் டிடிஆர் அதுக்கப்புறம் சார் தலையெல்லாம் சொரிஞ்சோம். சார் அவர் வித்தவுட்டில் வந்திருக்கீங்க, 1000 ப்ளஸ் மொத்தம் 7 பேர் 7000 ரூபாய் ஆச்சு, அப்படி இப்படின்னு என்னமோ சொல்லி, சார் கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி ஏதோ பண்ணிக்கிட்டு சில
ஒரு டிக்கெட் வந்து ஓப்பன் டிக்கெட் எடுத்து கொடுத்து அதுக்கு கொஞ்சம் ரிசர்வேஷனுக்கு உண்டான காசை போட்டு ஏதோ போட்டு கணக்கு போட்டு வந்து சேர்ந்துட்டோம். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம மேலே தப்பு இல்லாத வரைக்கும் நம்ம ஆடுவோம், பாடுவோம். நம்ம மேலே தப்பு இருக்குதுன்னா அப்படியே அமைதியாகிடுவோம். அந்த அமைதி உங்களுக்கு வேணும்னா உங்கள் மேலே இருக்கக்கூடிய தவறுகள், இது என்னால் தான் இந்த தவறுகள்னு என்னைக்கு நாம் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறோமோ அன்னைக்கே நம்ம வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். இதை எல்லாத்தையும் யோசித்து பார்த்து உங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.